முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாரம்பரிய போர் முறையிலிருந்து கொரில்லா முறைக்கு மாறிய அல்-கஸாம் படை. ஆக்கிரமிப்பு வீரர்களை உயிருடன் பிடிக்க திட்டமிட்டு வருவதாக அமெரிக்க பத்திரிகைகள் அலறல். அப்பாவி காசா மக்களின் வீடுகளை இடித்தால் காசு. திட்டமிட்டு இடிக்கப்பட்டு வரும் கட்டிடங்கள். மாதம் 7 கோடி ரூபாய் வரை சம்பாதிக்கும் ஆக்கிரமிப்பு அதிகாரிகள். ஹமாஸ் ராணுவ பிரிவு தலைவர் முகமது டைஃப் கொல்லப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவு. ஆக்கிரமிப்பிற்கு எதிரான போர் தொடரும் என்று ஹமாஸ் அறிவிப்பு. ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட வேண்டும். பாலஸ்தீன் அத்தாரிட்டி தலைவர் மஹ்மூத் அப்பாஸ் வலியுறுத்தல். காசாவை ஹமாஸ் இனி ஆட்சி செய்யக்கூடாது என்றும் கருத்து. அடுத்ததாக செய்திகளை விரிவாக பார்க்கலாம். காசாவில் வீடுகளை இடிக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினர் மாதத்திற்கு 7 கோடி ரூபாய் வரை சம்பாதிப்பதும் வீடுகளை இடிப்பதை ஒரு தொழிலாக பலர் கொண்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. ராணுவ தேவைகளுக்காகவும் ஹமாஸ் படையினரின் அச்சுறுத்தல்கள் காரணமாகவும் அங்குள்ள கட்டிடங்கள் இடிக்கப்படுவதாகவும் இஸ்ரேல் ராணுவம் விளக்கமளித்து வந்த நிலையில் அவை அனைத்தும் பொய் என்று தெரிய வந்துள்ளது. காசாவில் பணிபுரியும் புல்டோசர் மற்றும் அகழ்வாராய்ச்சியாளர்களுக்கான படையினர் கூறும் போது இஸ்ரேலிய ராணுவம் ஒப்பந்தக்காரர்களுக்கு 3 மாடி உயரமுள்ள கட்டிடங்களை இடிக்க 2500 ஷெக்கல்களும் உயரமான கட்டமைப்புகளுக்கு 5000 ஷெக்கல்கள் வழங்குகின்றது என்று தெரிவித்துள்ளனர். இந்த தொகை ராணுவ ஒப்பந்தக்காரர்களை காசாவில் உள்ள பெரும்பாலான கட்டிடங்களை முடிந்தவரை இடிப்பதற்கு ஊக்குவிக்கின்றது. இந்த செயல் முற்றிலும் ராணுவ தேவைகளுக்கு நேர் எதிர்மறையானது. மேலும் ஆபரேட்டர்களுக்கு தினசரி மாத ஊதியமும் வழங்கப்படுகின்றது. பெரும்பாலும் இஸ்ரேலில் அவர்களின் சொந்த வேலையில் சம்பாதிக்கும் தொகையை விட இதுபோன்று சதி வேலைகளில் ஈடுபட்டு அதிகம் சம்பாதிக்கின்றனர். சிலர் மாதத்திற்கு 30,000 ஷெக்கல்கள், அதாவது 7 கோடி ரூபாய்க்கு மேல் சம்பாதிக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. இவ்வாறு அதிக அளவில் வழங்கப்படும் சம்பளங்கள் காசாவை முற்றிலும் அழிக்கும் நோக்கத்திற்கான தூண்டுகோலாக அமைந்துள்ளது. இஸ்ரேல் அழிக்கப்படும் வரை சண்டை தொடரும் என்று ஹவுதி அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். இஸ்ரேல் ஊடகமான ஒய்னட் சேனலுக்கு பெயர் குறிப்பிட விரும்பாத ஹவுதி அதிகாரி ஒருவர் அளித்துள்ள பேட்டியில் ஒட்டுமொத்த பாலஸ்தீன நிலத்திலிருந்தும் இஸ்ரேல் நிர்வாகம் துடை தெரியப்பட வேண்டும் என்பதே தங்களது இலக்கு என்று தெரிவித்துள்ளார். காசா போரில் கடும் சேதங்கள் ஏற்பட்டாலும் சமநிலை மாறியிருப்பதாக கூறியுள்ளார். அதாவது இஸ்ரேலை எதிர்த்து தொடர்ந்து சண்டையிட முடியும் என்று காசா போராளிகள் நிரூபித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஈரான், சிரியா, லெபனான் என பல முனைகளிலிருந்தும் தாக்கப்பட்டு இஸ்ரேல் நிர்வாகம் ஒழிக்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று அவர் கூறியுள்ளார். ஹமாஸின் ராணுவ பிரிவு தலைவர் அல் டைஃபின் ஆன்மா போர் குற்றவாளிகள் மற்றும் ஆக்கிரமிப்பாளர்களை தொடர்ந்து வேட்டையாடும் என்று ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் அபு ஒபைதா கூறியுள்ளார். முகமது டைஃப் கொல்லப்பட்டு 1 ஆண்டு ஆன நிலையில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் வீரமிக்க தளபதி தனது இரத்தத்தாலும் தனது தோழர்களின் இரத்தத்தாலும் நீண்ட விடுதலை பயணத்தின் இறுதி அத்தியாயத்தை எழுதினார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அல் டைஃப் மற்றும் அவரது தோழர்களால் நடத்தப்பட்ட நடவடிக்கைகள் இஸ்ரேல் ஒரு வெல்ல முடியாத சக்தி என்ற கட்டுக்கதையை சிதைத்தது என்றும் பாலஸ்தீனிய நோக்கத்துடன் உலகளாவிய ஒற்றுமையை மீண்டும் தூண்டின என்பதை அவர் நினைவு கூர்ந்தார். ஹமாஸ் முன்னதாக அல் டைஃபை நவீன காலத்தில் மிகவும் வலிமையான எதிர்ப்பு சக்தி என்றும் மிருகத்தனமான ஆக்கிரமிப்பிற்கு எதிரான அவரது 30 ஆண்டு கால இடைவிடாத போராட்ட நடவடிக்கைகளையும் பாராட்டியுள்ளார். மேலும் சியோனிச அமைப்பின் அடித்தளத்தையே அசைக்கும் ஒரு பெயராக அவர் வாழ்கின்றார் என்று அந்த இயக்கம் அவரை பெருமைப்பட கூறியுள்ளது. தனது போர் முறையை ஹமாஸ் மாற்றியிருப்பதாக அமெரிக்காவின் CNN ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. கடும் பாதிப்புகளை சந்தித்தாலும் ஹமாஸ் நடத்திய அண்மை தாக்குதல் மிக பெரும் முக்கியத்துவம் பெற்றதாகவும் CNN செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த 21 மாத போரில் பெரும் இழப்புகளை ஹமாஸ் சந்தித்திருப்பதாக CNN கூறியுள்ளது. ஆனால் அண்மையில் பெய்ட் ஹானோனில் ஹமாஸ் நடத்திய தாக்குதல் அதன் பூகோள அமைப்பிற்காக முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக CNN குறிப்பிட்டுள்ளது. காரணம், இஸ்ரேலின் அதோட் நகரத்திலிருந்து பார்க்கும் தொலைவில் பெய்ட் ஹானோன் உள்ளது. காசாவின் பல பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்த இஸ்ரேல் ராணுவம் அங்கு ஹமாஸின் கட்டமைப்புகள் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டதாக கூறி வெளியேறுவதும் பிறகு அந்த பகுதி மீண்டும் ஹமாஸின் கட்டுப்பாட்டிற்குள் செல்வதும் வாடிக்கையாகி வருவதாகவும் அந்த ஊடகம் கூறியுள்ளது. தற்போது தனது போர் முறையை பாரம்பரிய முறைகளில் இருந்து கொரில்லா முறைக்கு ஹமாஸ் மாற்றியிருப்பதாகவும் இஸ்ரேல் வீரர்களை பிடிப்பதில் கவனம் செலுத்தி வருவதாகவும் CNN சுட்டிக்காட்டி உள்ளது. இதன் மூலம் தனது பேரம் பேசும் திறனை ஹமாஸ் அதிகரிக்க முயற்சித்து வருவதாக CNN ஆய்வு கட்டுரை விளக்கியுள்ளது. ஹமாஸ் பிடித்து வைத்திருக்கும் பணைய கைதிகளை விடுவித்து அதன் ஆயுதங்களை பாலஸ்தீன அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறு பாலஸ்தீன அதிகார சபை தலைவர் மஹ்மூத் அப்பாஸ் வலியுறுத்தியுள்ளார். போர் முடிந்த பிறகு ஹமாஸ் காசா பகுதியை ஆளாது என்றும் கூறியுள்ளார்.
முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் டோனி பிளேருடன் அமானில் நடந்த சந்திப்பில் இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பாலஸ்தீனிய கைதிகளை விடுவிக்கவும் காசாவில் உடனடி போர் நிறுத்தம் செய்யவும் உதவிகளை தடையின்றி பெறவும் அப்பாஸ் அழைப்பு விடுத்ததாக பாலஸ்தீன் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் மஹ்மூத் அப்பாஸின் செல்வாக்கு பாலஸ்தீனில் முற்றிலும் சரிந்திருப்பதுடன் அவர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஏவலாளாக பார்க்கப்படுவதால் இந்த செய்தியை பாலஸ்தீனியர்கள் ஒரு பொருட்டாக கருதவில்லை என்று கூறப்படுகின்றது. பாலஸ்தீனத்தின் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களால் கொல்லப்பட்ட இளைஞர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் அஞ்சலி செலுத்தினர். பலியானவர்களில் ஒருவரான 23 வயதான அப்துல் ஹரீம் முஸ்லத் அமெரிக்க குடியுரிமை பெற்றவர். இவர் சட்டவிரோத ஆக்கிரமிப்பாளர்களால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். மற்றொருவர் 23 வயதான முகமது அல் ஷலாபி என்பவர் ஆவார். இவர் மார்பில் சுடப்பட்டு உயிரிழந்தார். பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் 2 இழப்புகளையும் உறுதிப்படுத்தியுள்ளது. பாலஸ்தீன புள்ளி விவரங்களின்படி ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் 180 ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளும் 256 ஆக்கிரமிப்பு புறக்காவல் நிலையங்களும் சுமார் 7,70,000 சட்டவிரோத ஆக்கிரமிப்பாளர்கள் குடியேறியுள்ளனர்.